மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கடந்த வகுப்பினூடாக பொருளியலினுடைய அடிப்படை விடயங்களும் பொருளாதாரத்தில் ஆராயப்படுகின்ற விடயங்கள் பொருளியலுடைய வகைகள் தொடர்பாக நாங்கள் கடந்த காணொளி ஊடாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது வகுப்பாக இன்றைய வகுப்பு அமைந்திருக்கின்றது. அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்ற அடுத்த விடயம், நாங்கள் இரண்டாவது விடயம் இன்றைக்கு பார்க்க போறோம். பண்டங்கள் தொடர்பான விளக்கம் பார்க்க போறோம். பண்டங்கள் அப்ப மாணவர்களுக்கு தெரியணும், மனிதன் தன்னுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக பல்வேறு வகையான பொருட்களையும் சேவைகளையும் பாவிக்கிறோம். இங்க பிள்ளைகள் பொருள் சேவை, குட்ஸ் அண்ட் சர்வீஸ், இந்த பொருள் சேவை எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் பொதுவாக பண்டம் என்று சொல்லுகிறோம். அப்ப பொருளியல் பாடத்தில் பண்டம் என்றால் என்ன? நுகர்வோருக்கு நேரான பயனை தருகின்ற அனைத்தும் பண்டம் எனப்படும். நுகர்வோருக்கு நேரான பயன், இந்த வரவிலக்கணம் விளங்கோணும். எங்கண்ட பாடத்திலே பண்டம் என்பது நுகர்வோருக்கு நேரான பயனை தருகின்ற அனைத்தும். அப்ப நேரான பயன், அப்ப பயன் என்றது என்ன? பொருள் அல்லது சேவை ஒன்றை நுகரும் போது நுகர்வோருக்கு உளரீதியாக ஏற்படுகின்ற திருப்தி. அந்த நுகர்வோருக்கு உளரீதியாக ஏற்படுகிற திருப்தியைத்தான் நாங்கள் பயன் என்று சொல்லுவோம், யூட்டிலிட்டி. அந்த பயன் நேராக நுகர்வோருக்கு கிடைத்தால், அந்த நேரான பயனை நுகர்வோருக்கு கொடுத்தால் அதற்கு பேர் பண்டம். அப்ப இங்கே அது கண்ணால பார்க்கக்கூடியவையாகவும் இருக்கலாம், கண்ணால பார்க்க முடியாதவையாகவும் இருக்கலாம். நீங்கள் அந்த பிசினஸ் பாடத்திலே பொருள் வேறு சேவை வேறு என்று படிப்பீங்கள். எக்கனாமிக்ஸ்ல நாங்கள் அப்படி பார்க்கிறேன். நேரான பயனை நுகர்வோருக்கு கொடுக்கின்ற எல்லா பண்டம். உதாரணம் பாருங்கள், ஆடைகள், உணவுப் பொருட்கள், அப்ப இவையெல்லாம் கண்ணால பார்க்கலாம். அப்ப இதை நுகரும் போது எங்களுக்கு உள்ள ரீதியான திருப்தி இருக்கு. அதே மாதிரி பாருங்க, கல்வி, சுகாதாரம், அப்ப அதை கண்ணால பார்க்க முடியாது. ஆனா நாங்கள் நேரான பயனை தாரபடியால் பண்டம் என்று சொல்லுகிறோம். இந்த பண்டங்களை இரண்டு வகையாக பிரிக்கின்றோம். பண்டங்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று பொருளாதார பண்டம், எக்கனாமிக் குட்ஸ். இலவச பண்டம், ஃப்ரீ குட்ஸ். அப்ப பண்டங்களை இரண்டு வகையாக பிரிக்கின்றோம், பொருளாதார பண்டம், இலவச பண்டம். அப்ப மாணவர்கள் பொருளாதார பண்டம், இலவச பண்டத்தை நீங்க தெளிவாக வேறுபடுத்த கற்றுக்கொள்ளவும். அப்ப பொருளாதார பண்டம் என்றால் என்ன பாருங்க. பொதுவாக சொல்லுவார்கள், பொருளாதார பண்டம் என்பது மனித முயற்சியினால் உருவாக்கப்பட்டு அருமைத்தன்மையாக காணப்படுகின்ற நேரான பயனை தருகின்ற அனைத்தும் பொருளாதார பண்டமாகும். அப்ப பொருளாதார பண்டம் என்பது மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டிருக்கும் என்றால் அதனுடைய விளக்கம் என்னென்றால், உற்பத்தி என்ற கருமத்துக்கு உட்பட்டிருக்கும், கிடைப்பதில் அருமைத்தன்மை இருக்கும், கிடைப்பதிலே அருமைத்தன்மை இருக்கும். அப்ப கிடைப்பதிலே அருமை என்பது ஏற்கனவே நான் முதலே உங்களுக்கு பொருளியல் ஆராயும் விடயத்தில் சொல்லி தந்துட்டேன். வரையறையற்ற மனித விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு வரையறுக்கப்பட்ட வளம் போதாமல் இருந்தால் அருமை. அப்ப இது அருமைத்தன்மையை கொண்டிருக்கும். உற்பத்தியில் செலவொன்றை கொண்டிருக்கும், ஏன் உற்பத்தி கருமத்துக்கு உட்பட்டது. உதாரணத்துக்கு ஆடைகளை எடுத்து வைத்துக் கொண்டு பாருங்கள், அல்லது உணவு பண்டம், போக்குவரத்து கருவிகள், வாகனங்கள். நாங்கள் மனிதர்கள் பாவிக்கின்ற பண்டங்களில் 99% பண்டங்களும் பொருளாதார பண்டங்கள், அதாவது உற்பத்தி என்ற கருமத்தின் ஊடாக உருவாக்கப்பட்டவை.
அப்ப ஆகவே அவற்றுக்கு உற்பத்தி செலவு இருக்கு. அப்ப உற்பத்தி செலவு இருந்தால் அவற்றுக்கு விலை உண்டு. அப்ப இங்க விலை என்று நாங்கள் சொல்வது அந்த பண்டத்துக்கு காணப்படுகின்ற பணரீதியான பெறுமதி, அவற்றுக்கு காணப்படுகின்ற பணரீதியான பெறுமதி. இந்த விலை என்றது மாணவர்கள் பணப்பெறுமதி. உதாரணம் பாருங்க, இப்ப ஒரு ஆடையினுடைய பணரீதியான பெறுமதி 2000 ரூபாய் என்றால் அந்த 2000 ரூபாய் தான் அதனுடைய விலை. அப்ப இது பணரீதியான பெறுமதியை கொண்டிருக்கு. அடுத்தது அமைய செலவினை கொண்டவை. அப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அருமை இருந்தால் மாற்று பயன்பாடு வரும். அருமையும் மாற்று பயன்பாடும் சேர்ந்து தெரிவண்ட பிரச்சனையை கொண்டு வரும். ஒரு தெரிவுக்காக நாங்கள் இன்னும் ஒரு சிறந்த தெரிவை இழக்க வேண்டி இருக்கும். அப்ப ஆகவே அது அமைய செலவை கொண்டதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பொருளாதார பண்டங்கள் தனிநபர்களால் உரிமை கோர முடியும். தனிநபர்களால் உரிமை கோர முடியும். அப்ப தனிநபர் உரிமையை கோரக்கூடியது. அப்ப உணவு பண்டங்கள், ஆடைகள், வாகனங்கள் போன்றவற்றை எடுத்து பாருங்கள், பொருளாதார பண்டம். அப்ப இதே நாங்கள் சிக்கன பண்டம் என்று சொல்லி இருக்கிறோம், கிடைப்பதில் அருமை. அப்ப அருமையாக காணப்படுகிற பண்டங்களை நாங்கள் வீண் விரயம் செய்யாமல் பாவிக்க பழகவும். அப்ப ஆகவே இது சிக்கன பண்டம். அப்ப எக்கானமி என்றது எல்லாருக்கும் தெரியும், சிக்கனவியல். ஏன் அருமையான வளங்கள் தொடர்பாக ஆய்வு செய்கிற ஒரு பாடம். அப்ப இதைத்தான் நாங்கள் பொருளாதார பண்டம் என்று சொல்லி இருக்கிறோம். இந்த பொருளாதார பண்டத்தினுடைய எதிரான பண்பை கொண்டது பொருளாதாரம் எல்லா பண்டம். இலவச பண்டம், ஃப்ரீ குட்ஸ், அதை நான் எக்கானமிக் குட்ஸ் சொல்லுவோம். அப்ப இலவச பண்டம் என்றால் என்ன பாருங்க. இலவச பண்டத்துக்கு பொதுவாக ஒரு விரவிலக்கணம் சொல்லுவோம், தெரியல. பூச்சிய விலையில் எல்லையற்ற நிரம்பலை கொண்டிருக்கின்ற பண்டங்கள் இலவச பண்டமாகும். பூச்சிய விலையில் பாருங்கள், பூச்சிய விலை. அப்ப பூச்சிய விலை என்றால் அதற்கு பணரீதியான பெறுமதி இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி போட்ட பிள்ளைகள், விலை என்பது பணப்பெறுமதி. பாருங்க, விலை இல்லை என்றால் பூச்சிய விலை. அப்ப அதுக்கு உற்பத்தி செலவில்லை. பூச்சிய விலையில் எல்லையற்ற நிரம்பலை கொண்ட. அப்ப எல்லையற்ற நிரம்பல் என்பது வரையறையற்ற, எல்லையற்ற நிரம்பல், அன்லிமிட்டட் சப்ளை. எல்லையற்ற நிரம்பலை கொண்டிருக்கிற பண்டங்கள் எல்லாம் இலவச பண்டம். அப்ப இந்த இலவச பண்டங்கள் மனிதனுடைய முயற்சியின்றி இயற்கையின் கொடையாக கிடைக்கும். இதை உதாரணத்தை வைத்துக் கொண்டு பாருங்கள், அப்ப இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். சூரிய ஒளி, காற்று. பாருங்க, இந்த சூரிய ஒளி, காற்று போன்றவை எல்லாம் இயற்கையில் இருந்து கிடைக்கின்றது. மனிதனுடைய முயற்சி அங்கே இல்லை. அப்ப இயற்கையில இருந்து கிடைக்கின்ற இந்த சூரிய ஒளி, காற்று போன்றவை எல்லையற்ற நிரம்பல். அப்ப அதனுடைய அளவு, இங்க பிள்ளைகள் சப்ளை என்று நாங்க சொல்றது அளவு, அது இந்த அளவு வரையறையற்றது. அப்ப வரையறையற்றதா இருக்கிறபடியால் அருமையற்றது, அதுக்கு அருமை இல்லை. இயற்கையில இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதால் அதுக்கு உற்பத்தி செலவில்லை, அதான் பணரீதியான பெறுமதி இல்லை. அப்ப ஆகவே அதுக்கு விலை இல்லை, ஜீரோ பிரைஸ். அப்ப அருமை இல்லாதபடியால் அங்க தெரிவண்ட பிரச்சனைக்கு இது உட்படாது. ஆகவே அமைய செலவு பூச்சியமாக இருக்கும். அமைய செலவு என்பது பூச்சியமாக இருக்கும். மற்றது இந்த பண்டங்களை எந்த ஒரு தனிநபரும் தன்னுடையது என்று உரிமை கோர முடியாது. இந்த உரிமை என்று சொல்றது எங்களுக்கு உரித்தானது. இப்ப பொருளாதார பண்டத்தை உரிமை கோரலாம். இப்ப மாணவர்கள் பாருங்கள், நீங்கள் உங்களோட கரங்களில் வைத்துக் கொண்டிருக்கின்ற பேனா, கொப்பி, நீங்கள் வைத்திருக்கிற புத்தக பேக் எல்லாத்தையும் நீங்கள் உரிமை கோருவீங்க. என்னுடைய பேனா, என்னுடைய கொப்பி, என்ன, என்னுடைய மேசை,
ஆனால் இலவச பண்டங்களை அப்படி யாரும் உரிமை கூற முடியாது. யோசிச்சு பாருங்க. இப்ப யாராவது நாங்கள் சூரிய ஒளியை எங்களுடைய சூரிய ஒளி அல்லது எங்களுடைய காற்று என்று சொல்லி உரிமை கூற இயலாத, ஏன்? அது இயற்கையில் இருந்து கிடைச்சது. அப்ப எல்லோருக்கும் அது சொந்தமானது. அப்ப இதைத்தான் இலவச பண்டம். அப்ப பொருளியல் பாடம் ஆரம்பத்திலேயே சொல்லி போட்டேன், அருமை தொடர்பாக ஆய்வு செய்யும் பாடம். அப்ப அருமை தொடர்பாக ஆய்வு செய்கிறபடியால் பொருளியல் பாடம் அருமையான பண்டங்களை மட்டும்தான் ஆய்வுக்கு உட்படுத்தும். அப்ப பொருளியல் பாடத்திலே பொருளாதார பண்டம் தான் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். ஏன்? அருமை. இலவச பண்டங்கள் தொடர்பாக ஆராய மாட்டோம். அப்ப ஆகவே நாங்கள் பின்னுக்கு மாணவர்கள் இரண்டாவது தேர்ச்சியிலே கேள்வி கோட்பாட்டுக்கு வரைக்கை இந்த பொருளாதார பண்டங்களை வகைப்படுத்துவோம். சாதாரண பண்டம், இழிவு பண்டம், கிபன் பண்டம் என்றெல்லாம் பிரிப்போம். பிறகு எட்டாவது தேர்ச்சி அரச பொருளாதாரம் என்ற பாடத்துக்குள்ள வரைக்கை இந்த பொருளாதார பண்டங்களை இன்னும் வகைப்படுத்துவோம். பொது பண்டம், தனியார் பண்டம், மேன்மை பண்டம், மேன்மை அல்லாத பண்டம் என்றெல்லாம் பிரிப்போம். ஆனா இலவச பண்டங்கள் அவ்வாறு அல்ல. இரண்டால் அருமை இல்லாதபடியால் அறைமுகத்தோட மட்டும் இந்த இலவச பண்டம் விடுபடுது. ஆகவே அதன் ஒரு பண்டமெண்டல் விஷயத்தை மட்டும் மாணவர்கள் விளங்கி கொண்டா சரி. பொருளாதார பண்டம், இலவச பண்டம். அப்ப இரண்டு வகையான பண்டங்கள் தொடர்பாக பொருளியல் ஆராய்கின்றது. அப்ப பொருளாதார பண்டம் தான் எங்களுக்கு முக்கியம், இலவச பண்டம் முக்கியம் இல்லை. அப்ப பொருளாதார பண்டத்துக்கும் இலவச பண்டத்துக்கும் உள்ள வேறுபாடு விளங்கி இருக்கும். சரி மாணவர்கள், அப்ப நாங்கள் பண்டம் தொடர்பாக பார்த்துட்டோம். இனி நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம் வளம், ரிசோர்ஸ். இந்த வளம் என்பது என்ன? பாருங்க, வளம் என்றது என்ன சொல்றோம் என்றால், பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற உள்ளீடுகள் அனைத்தும். பாருங்கள், பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உள்ளீடுகள் தான் வளம். உள்ளீடு. அப்ப பண்டம் என்றது என்ன படிச்ச நாங்கள்? நுகர்வோருக்கு நேரான பயனை தருகின்ற அனைத்தும் பண்டம். நுகர்வோருக்கு நேரான பயனை தருகின்ற அனைத்தும் பண்டம். அப்ப மனிதனுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு பண்டங்கள் தான் பயன்படும். அந்த பண்டங்களை உற்பத்தி செய்வதற்கு பாருங்க, அந்த மனித விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு நேரான பயணத்தார அந்த பண்டங்களை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிற உள்ளீடுகள் எல்லாம் வளம். அப்ப இந்த வளங்களை நாங்கள் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறோம். பாருங்கள், பொருளாதார வளம், எக்கனாமிக் ரிசோர்ஸ். அப்ப முதலாவது வளம் பொருளாதார வளம். இரண்டாவது பாருங்கள், பொருளாதாரம் அல்லாத வளம். அப்ப நான் எக்கனாமிக் ரிசோர்ஸ். பண்டங்களை ரெண்டு வகையாக பிரித்தது போல வளங்களையும் நாங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். பொருளாதார வளம், பொருளாதாரம் அல்லாத வளம். பொருளாதார வளம் என்றும் பொருளாதாரம் அல்லாத வளம் என்றும் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். அப்ப முதல் மாணவர்கள் தெரியணும், பொருளாதார வளம் என்றால் என்ன? பாருங்க, மூன்று விஷயம் அதுல சொல்லப்படுது. அப்ப பொருளாதார வளம் என்றா என்ன சொல்றோம்டா, நிரம்பல் வரையறுக்கப்பட்டிருக்கும். இங்க நிரம்பல் என்பது மாணவர்கள் அளவு என்று பொருள். சப்ளை என்றது இங்க அளவு. அப்ப உற்பத்தியில பயன்படுத்தப்படுகிற அந்த உள்ளீடு அளவு வரையறுக்கப்பட்டிருக்கும். அப்ப நிரம்பல் வரையறுக்கப்பட்டது. அப்ப நிரம்பல் வரையறுக்கப்பட்டிருந்தால் அது என்னவானது? அருமையானது. அது அருமைத்தன்மையாக இருக்கும், அது அருமையானதாக இருக்கும். உற்பத்தியில் அந்த உள்ளீட்டை பயன்படுத்துகின்ற போது அமைய செலவை தோற்றுவிக்கும். அப்ப நிரம்பல் வரையறுக்கப்பட்டிருக்கும், அருமையானதாக இருக்கும், உற்பத்தியில பயன்படுத்துகின்ற போது அமைய செலவை கொண்டு வரும். அப்ப இந்த பொருளாதார வளங்களைத்தான் நாங்கள் நான்கு வகையாக பிரிக்க போறோம்.
நிலம், மூலதனம், உழைப்பு, முயற்சி என்று நாங்கள் இந்த பொருளாதார வளங்களை பிள்ளைகள் நாங்கள் 4 வகையாக பிரிக்க போறோம். பாருங்கள், பொருளாதார வளங்கள் 4: நிலம், மூலதனம், உழைப்பு, முயற்சி. நிலத்தையும் மூலதனத்தையும் சேர்த்து ஆதன வளம் அல்லது பௌதீக வளம். நிலத்தையும் மூலதனத்தையும் சேர்த்து ஆதன வளம் அல்லது பௌதீக வளம் என்று சொல்லுவோம். உழைப்பையும் முயற்சியையும் சேர்த்து மானுட வளம் அல்லது மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ். அவர் நேரடியாக பொருளாதார வளங்களை 2ஆக பிரிக்கலாம்: ஆதன வளம், மானுட வளம். ஆதன வளங்கள் 2: நிலம், மூலதனம். மனித வளம் 2: உழைப்பு, முயற்சி. பாருங்கள், பொருளாதார வளங்களை 4ஆக பிரிக்கலாம் அல்லது 2ஆக பிரிக்கலாம். அப்ப 2 வகையாக ஆதன வளம், பௌதீக வளம் அல்லது பௌதீக வளம். ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸ் என்று சொல்லுவோம், அல்லது பிசிக்கல் ரிசோர்ஸ். இந்த பௌதீக வளத்துக்குள்ளதான் 2: நிலம், மூலதனம். மானுட வளத்துக்குள்ளதான் 2: உழைப்பும் முயற்சியும் என்று நாங்கள் மனித வளத்தை பிரிக்கிறோம். அப்ப பொருளாதார வளங்கள் 4. நேரடியாக பார்த்தால் பிள்ளைகள், பொருளாதார வளம் 1 நிலம், 2 மூலதனம், 3 உழைப்பு, 4வது முயற்சி. பொருளாதார வளங்கள் 4. அப்ப முதல் 2ம் ஆதன வளம், பின்னுக்கு இருக்கிற 2ம் மானுட வளம். அப்ப ஆதன வளம், மானுட வளம் என்று சொல்லி நாங்க 2 வகையாக பிரிச்சிருக்கிறோம். அப்ப இப்ப உங்களுக்கு பொருளாதார வளம் என்றது விளங்கி இருக்குதானே. 2வது வளம் பாருங்கள், பொருளாதாரம் அல்லாத வளம், நான் எக்கனாமிக் ரிசோர்ஸ். இந்த பொருளாதார வளத்தினுடைய எதிர்ப்பண்பை கொண்டது பொருளாதாரம் இல்லாத வளம். இதன் எதிரான பண்பு நிரம்பல் வரையறையின்றி இருத்தல், அளவு வரையறுக்கப்படவில்லை, அருமையற்றதாக இருக்கும். அப்ப நிரம்பல்ல வரையறை இல்லைன்னா இப்ப எல்லாருக்கும் தெளிவு வந்துட்டு அது அருமை இல்லை. உற்பத்தியில் பயன்படுத்துகின்ற போது அமைய செலவை தோற்றுவிக்காது. அப்ப பொருளாதார வளத்தினுடைய எதிரான பண்பை கொண்டது பொருளாதாரம் அல்லாத வளம். சூரிய வெளிச்சம், காற்று போன்றவை. அப்ப இந்த இடத்துலதான் மாணவர்களுக்கு இருக்க சின்ன ஒரு சந்தேகம் வரும். நாங்கள் முன்னுக்கு பண்டம் என்று பார்த்து 2ஆக பிரித்தோம்: பொருளாதார பண்டம், இலவச பண்டம். அந்த இலவச பண்டத்துக்கும் பாருங்கள், உதாரணம் சூரிய வெளிச்சம், காற்றை தந்தோம், இயற்கை மழை நீர். அப்ப மாணவர்கள் யோசிப்பார்கள், பொருளாதாரம் அல்லாத வளமும் இலவச பண்டம் என்று சொல்றது 2ம் உண்டா? நீங்கள் உதாரணத்தை வைத்து பார்க்க 2க்கும் ஒரே எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். சரியா மாணவர்கள்? அப்ப பாருங்க, இப்ப இலவச பண்டம் என்னன்னு பார்த்த நாங்கள், பூச்சிய விலையில் எல்லையற்ற நிரம்பலை கொண்ட பண்டம் இலவச பண்டம். பூச்சிய விலையில எல்லையற்ற நிரம்பல். ஆனால் அங்க பண்டம் என்றால் என்ன? பண்டத்துக்கு நாங்கள் சொன்ன வரவிலக்கணத்தை நீங்க மறக்க கூடாது. நுகர்வோருக்கு நேரான பயனை தருகின்ற அனைத்தும் பண்டம். பாருங்கள், சூரிய வெளிச்சத்தை நாங்கள் எங்களுடைய தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு பாவிக்கிறோம். உதாரணம் பாருங்கள், இப்ப நீங்கள் வீடுகளில் உங்களுடைய ஆடைகளை தோய்த்து அந்த ஆடைகளை உலர விடுவதற்கு சூரிய வெளிச்சத்தை பாவிக்கிறோம். அப்ப அந்த இடத்துல அந்த சூரிய வெளிச்சம் அந்த ஆடைகளை உலர விடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே எங்களுக்கு அது நேரான பயனை தருகிறது. அப்ப சூரிய வெளிச்சம் அந்த இடத்துல பண்டம், அந்த இடத்துல பண்டம். அதே நேரத்தில் பாருங்கள், தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு சரியல்லோ ஒளித்தொகுப்பு என்பது அவசியம். அதெல்லாம் நீங்க விஞ்ஞான பாடத்துல சின்ன வகுப்புல படிச்சிருக்கிறீங்க.
அப்ப சூரிய வெளிச்சம் ஒரு தாவரத்தின் வளர்ச்சிக்கு அவசியம். பாருங்க, ஒரு விவசாயம் செய்கின்ற ஒரு விவசாயி சொல்றார், தங்களுடைய பயிர்களின் வளர்ச்சிக்கு சூரிய வெளிச்சம் தேவைப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் அந்த பயிர் செய்கைக்கு உள்ளீடாக பயன்படுகிறது. விளங்குது? அந்த இடத்துல அது உள்ளீடு. விவசாயம் செய்யக்க அங்க உள்ளீடு. நாங்கள் ஆடைகளை உலர விடுவதற்கு அந்த சூரிய வெளிச்சத்தை பாவிக்க நேரான பயனை தருது. அப்ப ஒரு பண்டமாக இருக்கிறது, வளமாக பெறலாம். அதற்காக எல்லா இடத்திலேயும் பண்டமும் வளமும் ஒன்றென்று சொல்றீங்க. பண்டமாக இருக்கிறது ஒன்று, வளமாக பெறலாம். சூரிய வெளிச்சத்தை உதாரணத்துக்கு சொல்லி இருக்கிறது. அப்ப அதனாலதான் இலவச பண்டத்தின் வரையறையை அங்க சூரிய வெளிச்சம் கொண்டிருக்கிறபடியே இலவச பண்டத்துக்கு உதாரணம். பொருளாதாரம் இல்லாத பண்டத்துக்கும் எல்லையற்ற நிரம்பல், அருமை இல்லை, அமைய செலவில்லை. அப்ப உதாரணமாக கொடுக்கும். அப்ப அந்த உதாரணங்களை வைத்துக்கொண்டு தெளிவு ஒன்று உங்களுக்கு இருக்கணும். அதையும் இதையும் தொடர்படுத்தி குழப்பக்கூடாது. அது பண்டமன்ற வகைக்குள்ள வரும், இது வளம். அப்ப பொருளாதாரம் இல்லாத வளத்துக்கு அருமைத்தன்மை இல்லைத்தானே. அப்ப அருமைத்தன்மை இல்லாதபடியால் பொருளியல் பாடம் அருமையான வளங்களைத்தான் ஆய்வுக்குட்படுத்து. அப்ப பொருளியல் பாடத்தில் நாங்கள் அருமையான வளங்களைத்தான் ஆய்வு செய்கிறோம், அருமை இல்லாத வளங்களை ஆய்வு செய்வதில்லை. ஆகவே இந்த அறிமுகத்திலே பொருளாதாரம் இல்லாத வளத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் தெரிஞ்சாக்கா. அப்ப இந்த பொருளாதார வளங்களை பற்றித்தான் நாங்கள் மிக விவரமாக படிக்க போறோம். எக்கனாமிக் ரிசோர்ஸை பற்றி தான் நாங்கள் டீப்பாக படிக்க போறோம். அப்ப வளம் ரெண்டு. அப்ப இப்ப பண்டம் வளம் வேறுபடுத்த சொல்லி கேட்டால் உங்களால ரெண்டையும் வேறுபடுத்த தெரியும். அப்ப நுகர்வோருக்கு நேரான பயனை தருகின்ற அனைத்தும் பண்டம். பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்வதற்கு உள்ளீடுகளாக பயன்படுபவை வளம். இத வளம் என்று சொல்லும். அப்ப வளங்களை ரெண்டு வகையாக பிரித்திருக்கிறோம். பொருளாதார வளம், பொருளாதாரம் இல்லாத வளம். பொருளாதார வளம், பொருளாதாரம் இல்லாத வளம். பொருளாதார வளங்களை நாங்கள் நாளாக பிரித்திருக்கிறோம். சரிங்களா? அப்ப இனி நாங்கள் ஒவ்வொரு வளமாக தனித்தனியனாக பார்க்க போறோம். அப்ப அதுல முதலாவது விடயம் பாருங்கள், நிலம் அல்லது இயற்கை வளம். நிலம் அல்லது இயற்கை வளம். அப்ப இந்த நிலம் அல்லது இயற்கை வளம், லேண்ட் அல்லது நேச்சுரல் ரிசோர்ஸ். இந்த நிலத்தினுடைய மறுபெயர் வந்து இயற்கை வளம். அப்ப இதுல மாணவர்கள் ஒரு தெளிவு விளங்கணும். இப்ப நாங்கள் சும்மா பேச்சளவில இப்ப நாங்கள் நிலம் என்று சொல்லி தரையை வச்சுக்கொண்டு விளக்கத்தை சொல்லுவோம். நீங்க சொல்லுவீங்க, இப்ப எங்களுடைய பேனா நிலத்தில் விழுந்துள்ளது. கீழே அந்த புளோரை நீங்க நிலம் என்று கருதுறீங்க. தெரியல. ஒரு சிறு பிள்ளை முன்னுக்கு முற்றத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது தடைக்கு நிலத்தில் விழுந்தது. அப்ப அங்கேயே நீங்க நிலம் என்று கருதுறீங்க, தரை. ஆனா பொருளியல் பாடத்தில் அப்படி ஒரு அர்த்தத்தில் நாங்கள் இந்த நிலத்தை பார்க்கிறோம். அப்ப இங்க நிலம் என்றது என்ன சொல்றோம் என்றால், உற்பத்திக்கு பயன்படும் வகையில் மனிதனுடைய தலையீடுகள் இன்றி, உற்பத்திக்கு பயன்படும் வகையில் மனிதனுடைய தலையீடு இன்றி இயற்கையாக கிடைக்கின்ற அருமையான சாதனங்கள் நிலம் என அழைக்கப்படும். இதுல மாணவர்கள் நான் சொல்ற விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். இரண்டு விடயம் இதுல முக்கியமானது. ஒன்று, முதலாவது சொல்லுவோம், உற்பத்திக்கு பயன்படும் வகையில் இயற்கையின் கொடையாக கிடைக்க வேண்டும். இயற்கை என்றது எல்லாருக்கும் விளங்குதானே. மானுட செல்வாக்குக்கு உட்படக்கூடாது, அங்க மனித தலையீடு இருக்கக்கூடாது. பொருளாதார வளத்துக்குள்ளதான் நிலமண்ட பகுதி வருகிறது, இயற்கை வளம். அப்ப இந்த இயற்கை வளம் எப்படி இருக்கணும் என்றால் அருமைத்தன்மையாக இருக்கும். அப்ப அங்க அருமை வர வேணும் என்றால் வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டிருக்க வேண்டும்.
அப்ப நாங்கள் பிழையான ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இயற்கையாக கிடைக்கின்ற சாதனம் எல்லாம் பொருளியலின்படி நிலம் அல்ல. இயற்கையாக கிடைக்கிற சாதனம் எல்லாத்தையும் நிலம் என்ற பகுதிக்குள்ள கொண்டு வரையில்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், சூரிய வெளிச்சம் இயற்கையாக கிடைக்குது. பருவமழை இயற்கையாக கிடைக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் எல்லா மாணவர்களுக்கு தெரியும், வடகில் பருவமழை, தென்மேல் பருவமழை என்றெல்லாம் நீங்க சின்ன வகுப்புல படிச்சீங்க. இந்த பருவமழை இயற்கையாக கிடைக்கின்றது. தெரியுது, இயற்கையாக வழி அசைகின்றது. காற்று அசையும் வழியே காற்று என்று சொல்லுவோம். இப்ப இவையெல்லாம் பொருளியலின்படி இயற்கை வளம் என்ற பகுதிக்குள்ள உள்ளடக்க மாட்டோம். ஏனென்றதை ஒரு விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப நான் சொன்ன உதாரணத்தை எடுத்து பாருங்கள், சூரிய ஒளி. தெரியல, உதாரணத்தை எடுத்து பாருங்கள், சூரிய ஒளி. அப்ப இந்த சூரிய ஒளியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், சூரிய ஒளியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தெரியல. அப்ப ஒன்று சூரிய ஒளி. இந்த உதாரணத்தை வச்சுக்கொண்டு இதுக்குள்ள இருக்கிற அந்த நுணுக்கத்தை ஒருக்க பாருங்க. இயற்கையாக கிடைத்து கொண்டிருக்கிற காற்று, இயற்கை காற்று, இயற்கையான காற்று. அதே மாதிரி இயற்கையாக கிடைக்கின்ற மழை. இவற்றை ஒருக்கா மாணவர்கள் வடிவாக யோசிங்கோ. இப்ப நீங்க சில வழியில உண்ட மனதளவில் யோசிப்பீங்கள், இதெல்லாம் இயற்கையாகத்தானே கிடைக்குது. அப்ப இதை நிலமண்டதுக்குள்ள உதாரணத்துக்குள்ள போடலாமா, போடலாம். காரணம் என்னென்று கேட்டால், இந்த சூரிய ஒளி, இயற்கை காற்று போன்றவை வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டிருப்பது இல்லை. அப்ப இவற்றுக்கு வரையறுக்கப்பட்ட நிரம்பல் இல்லை. அப்ப வரையறுக்கப்பட்ட நிரம்பல் இல்லை என்றால் அருமை இல்லை. அப்ப இதனாலதான் இதை பாருங்கள், பொருளாதாரம் அல்லாத வளத்துக்குள்ள போட்டு வச்சிருக்கிறோம். நீங்கள் படிக்கிறது மாணவர்கள் தெரியணும், பொருளாதார வளத்தினுடைய ஒன்றுதானே இயற்கை வளம். பொருளாதார வளத்துக்குள்ளே ஒன்றுதான் இயற்கை வளம். அப்ப இந்த பொருளாதார வளம் என்பது நிரம்பல் வரையறுக்கப்பட்டிருக்கணும். நிரம்பல் வரையறுக்கப்பட்டிருக்கும். அப்ப நிரம்பல் வரையறுக்கப்பட்டிருந்தால் அது கிடைப்பதிலே அருமைத்தன்மை இருக்கும். கிடைப்பதிலே அருமைத்தன்மை இருக்கும். ஆனா இந்த சூரிய ஒளி, இயற்கை காற்று, இயற்கை மழைநீர் போன்றவை கிடைப்பதில் அருமை இல்லை. அப்ப ஆகவே இவை பொருளாதார வளமண்ட பகுதிக்குள் வராது. அப்ப இயற்கையாக கிடைக்கின்ற அருமையான சாதனங்கள், இந்த நிலத்துக்கான டெபினிஷன் எழுதிய மாணவர்கள் இந்த ரெண்டு விஷயமும் முக்கியம். இயற்கையாக கிடைக்கின்ற அருமையான சாதனங்கள் தான். அப்ப இந்த நிலம் என்று நாங்க சொல்ற இந்த இயற்கை வளம் புவியின் மேற்பரப்பில் இருந்தும் பாருங்க, புவியின் மேற்பரப்பில் இருந்தும் புவியின் உட்பகுதியில் இருந்தும் கிடைக்கும். புவியின் மேற்பரப்பில இருந்தும் கிடைக்கலாம், பூமியின் உட்பகுதிக்குள்ள இருந்தும் கிடைக்கலாம். உதாரணத்தை பாருங்க, இந்த இயற்கை வளத்துக்கு நாங்கள் பாவிக்கிற உதாரணத்தை பாருங்க. காடுகள் பாருங்க. அப்ப காடுகள் என்று சொல்லி அந்த காட்டு வளம் என்று சொல்றது காடுகளுக்குள்ளே இருக்கிற மரம், வனவிலங்குகள், அங்கே இருக்கிற இயற்கை மூலிகைகள் எல்லாம் சேர்ந்து. பூமியின் மேற்பரப்பில இயற்கையாக உருவாகி இருக்கிற நீர்நிலைகள், இயற்கையாக உருவான, இப்ப மனிதனால உருவாக்கப்பட்டது வராது. உதாரணம் நீர்த்தேக்கமோ குளமோ இயற்கை வளம் இல்லை, அது மனிதனால் உருவாக்கப்பட்டது. இது இயற்கையாக உருவானது. பாருங்கள், ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள், ஏரிகள் எல்லாம் இயற்கையாக உருவானது. பூமியின் உட்பகுதிக்குள்ளே இருக்கின்ற பல்வேறு விதமான கனிய வளங்கள் பாருங்க, எத்தனையோ வகையான கனிய வளங்கள் பூமியின் உட்பகுதிக்குள்ளே இருக்கு. இரும்புத்தாது இருக்கு, தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, பெட்ரோலியம் இருக்கு. ஆனா இவையெல்லாம் பாருங்க பூமியின் உட்பகுதிக்குள்ள இருந்தாலும் அது வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டது.
அது வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டது. திரும்ப திரும்ப சொல்லுறோம் இல்லையா, இயற்கையாக கிடைத்து வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டிருந்தால்தான் அது பொருளியலின்படி நிலம் விளங்குது. அப்ப நிலத்தினுடைய மறுபெயர் இயற்கை வளம். அப்ப நாங்கள் படிக்கிற இயற்கை வளத்துக்குள்ளே சூரியோளி, காற்று, மழைநீர் போன்றவை வராது. இயற்கையாகத்தான் கிடைத்தது. எங்களுடைய வரையறையின்படி பூடைக்கு இரண்டாவது பண்பு அங்க இல்லை. அப்ப அது பொருளாதாரம் அல்லாத வளம். தெளிவா இருக்கணும், அது பொருளாதாரம் இல்லாத வளம். அப்ப இந்த இயற்கை வளங்களை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். மீள் உருவாகும் இயற்கை வளம் அல்லது புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளம். இரண்டாவது மீள் உருவாகாத இயற்கை வளம். அப்ப மீள் உருவாகும், அப்ப உற்பத்தி செயற்பாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற இயற்கை வளம் ஒன்று பயன்படுத்த அளவு ரீதியாக குறைந்தாலும் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அது உருவாகும் தன்மையை கொண்டிருந்தால் அது மீள் உருவாகும் இயற்கை வளம். மீண்டும் மீண்டும் உருவாகக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறோம். உதாரணம் காடுகள். இப்ப நாங்கள் ஒரு காட்டு மரம் ஒன்றை வெட்டினால் ஒரு குறிக்கப்பட்ட காலப்பகுதியில் அந்த காடு, அந்த மரம் மீண்டும் வளர்ந்து வரும். அதே மரம் என்று சொல்லல, இப்ப அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு மரம் வளர்ந்து வரும். ஒரு குறிக்கப்பட்ட காலம் எடுக்கும். அது அறவே இல்லாமல் போகும் என்று சொல்லி. அதே மாதிரி பாருங்க, கடல் வளத்திலே மீன் வளம் இருக்கு. ஒரு குறிக்கப்பட்ட கடல் பகுதியில பாருங்க மீன் வளம் இருக்கு. இப்ப அந்த மீனை மீனவர்கள் சென்று பிடிக்கிறார்கள். மீனை பிடிக்கிறார்கள். ஆனா பாருங்க, ஒரு குறிக்கப்பட்ட காலப்பகுதிக்கு பிறகு அந்த மீன்கள் இனப்பெருக்கம் செய்து மீண்டும் அதே இடத்துல மீன் வளம் வரும். இப்ப நான் சொல்றது, இப்ப இன்றைக்கு பிடித்தா நாளைக்கு உருவாகும் என்று சொல்லி ஒரு குறிக்கப்பட்ட காலத்திலே அது மீண்டும் உருவாகி வரும். அதாலே அந்த வளத்தை மீள் உருவாகும் வளம் என்று சொல்லுவோம். சில இயற்கை வளங்கள் இருக்கின்றது, உற்பத்தி கிரமத்தில் நாங்கள் பயன்படுத்த அவை படிப்படியாக குறைந்து கொண்டு போய் ஒரு காலகட்டத்தில் அந்த வளம் இல்லாமல் போய்விடும். அந்த வளம் அறவே இல்லாமல் போய்விடும். உதாரணத்துக்கு பாருங்கள், பெட்ரோலியம். இந்த புவியின் உட்பகுதியில படைந்திருக்கிற இந்த பெட்ரோலிய படிமம் சொல்லுகிறோம் என்ன. அப்ப இந்த பெட்ரோலிய படிமத்தை பாருங்கள், நாங்கள் அகழ்ந்து எடுக்கிறோம். ஆனா எடுக்க எடுக்க கிணற்றுக்குள்ள நீர் ஊறிக்கொண்டு இருப்பது போல பெட்ரோலியம் ஊறிக்கொண்டு இருக்காது. அதை பெட்ரோலிய படுக்கை என்றுதான் சொல்லுகிறோம். அதிலே இருக்கிற அந்த பெட்ரோலியத்தை அப்படி அகழ்ந்து எடுத்தால் அந்த இடத்திலே இருந்த பெட்ரோலியம் அவ்வளவும் இல்லாமல் போய்விடும். ஆனா அதை மீண்டும் உருவாகிறதுக்கு சூழலியலாளர்கள் சொல்றார்கள் பல கோடி ஆண்டுகள் எடுக்கும். காடு அப்படி இல்லை. காடு அப்படி இல்லை, சரியில்லை. கடல்ல உள்ள மீன் வளம் அப்படி இல்லை. உதாரணத்தை மாணவர்கள் நடைமுறை ரீதியாக யோசிச்சு பாருங்க, சரியில்லை. ஆனா இந்த கனிய வளங்கள் அவ்வாறு இல்லை. ஆனா இப்ப இந்த கனிய வளங்கள் மீளுருவாகாத கனிய வளங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பாவித்து கொண்டு போனால் ஒரு காலகட்டத்தில் அந்த வளம் முற்றாக அழிந்து விடும். அப்ப இதனால்தான் பொருளியலாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மீள் உருவாகாத இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததிக்காக நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இதே வேகத்தில் பாருங்கள், நாங்கள் பெட்ரோலிய வளத்தை பாவித்தால் ஒரு குறிக்கப்பட்ட காலப்பகுதியில பூமியில இருக்கிற பெட்ரோலியம் அறவே இல்லாமல் போய்விடும். வருங்கால சந்ததிக்கு, எதிர்கால சந்ததிக்கு அந்த பெட்ரோலியமே தெரியாமல் போய்விடும். அப்ப வருங்கால சந்ததியை பாதிக்கும். அப்ப நிகழ்கால சந்ததியினர் சில இயற்கை வளங்களை வருங்கால சந்ததிக்காக நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அப்ப வருங்கால சந்ததிக்காக பாதுகாத்து அதை நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இதைத்தான் பின்னுக்கு நாங்கள் மாணவர்கள் படிப்போம், நிலை பேறான அபிவிருத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் படிப்போம். நிலை பேறான அபிவிருத்தி, அந்த நிலை பேறான அபிவிருத்திக்காக நாங்கள் இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்குவோம். அதே நேரத்தில் பாருங்க, இந்த இயற்கை வளங்களை நாங்கள் அளவுக்கு மீறி பயன்படுத்தினால் ஒரு மிகை நுகர்வு, ஓவர் கன்சம்ஷன், ஒரு மிகை நுகர்வுக்கு நாங்கள் உட்படுத்தினால் சூழல் சமநிலை குழம்பும்.
இப்போ நீங்கள் சில வழியில் யோசிக்கலாம், இப்போ காடு மீளுருவாகும் வளம் என்று நான் சொல்லுகிறேன். அப்ப காட்டு வளத்தை நாங்கள் அழித்து கொண்டு வேகமாக அழித்து கொண்டு போனால் சூழல் சமநிலை, இப்ப நீங்க சின்ன வகுப்பில் படிச்சிருக்கிறீங்க, காடுகளை அழிப்பதனால் ஏற்படும் விளைவு படிச்சிருக்கிறீங்களா? காடுகளை அழிப்பதால் ஏற்படுகின்ற விளைவு, அப்ப வெப்பநிலை கூடும், மழை வீழ்ச்சி குறையும், அப்ப மண் எரிப்புகள் ஏற்படும், மண்ணின் வளம் குறைந்து கொண்டு செல்லும், பூமியினுடைய வெப்பம் அதிகரிப்பதால பூமியின் உட்பகுதியில் இருக்கின்ற தரைக்கீழ் நீர் வளம் வற்றி போகும். இப்படியெல்லாம் நீங்க சின்ன வகுப்பில் படிச்சது ஒரு ஞாபகப்படுத்துகிறது. ஆனால் இவற்றை நாங்கள் தொடர்ந்து பாவித்துக் கொண்டு போனால் சூழல் பாதிக்கப்படும். அப்ப சூழல் சமநிலை பாதிக்கப்பட்டால், சூழல் சீற்றமடைந்தால் அது மனித குலத்துக்கே ஆபத்து. அதைத்தான் நாங்கள் இன்று யதார்த்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இதனால சொல்லுகிறோம், இந்த இயற்கை வளங்களை நிகழ்காலத்தில் இருக்கிற சமூகம் அல்லது நிகழ்கால சந்ததியினர் கட்டாயம் நாங்கள் இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியது இருக்கு. இயற்கையாக கிடைக்குதுன்றதுக்காக நான் சொல்லுகிற இந்த இயற்கை வளங்களை பிள்ளைகள் அளவுக்கு அதிகமாக பாவிக்கிறார். அளவுக்கு அதிகமாக பாவிச்சு கொண்டிருக்க அது வருங்கால சந்ததிக்கு பாதிக்கும். இதை நாங்கள் பின்னுக்கு நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி என்று சொல்லி தேர்ச்சி 11 நாங்கள் தனிய டீப்பாக படிக்க இருக்கிறோம். நிலை பேறான அபிவிருத்தி இந்த இயற்கை வளத்தை வச்சு கொண்டுதான் கொண்டு போகிறோம். இப்ப பொருளாதாரம் அல்லாத வளத்திலே எங்களுக்கு அந்த சிக்கல் இல்லை. பொருளாதாரம் அல்லாத வளம் பாருங்க, சூரிய ஒளி. சூரிய ஒளியை வேணுமெண்டா நாங்கள் எவ்வளவு வேணுமென்றாலும் நுகரலாம். சூரிய ஒளியே கிடைப்பதில் அருமை இல்லை, வரையறையற்ற நிரம்பல், அதால சூழலுக்கு எந்த விதமான தீங்கும் வராதென்று சொல்லுகிறோம். ஆனால் நாங்கள் குறிப்பிடுகிற இயற்கை வளங்களை பாவித்தால் இப்படியான பிரச்சனை உருவாகும். ஆகவே அப்ப நிலம் என்றது என்ன? அப்ப மாணவர்களுக்கு இப்ப நிலம் என்றால் அந்த நிலத்தின் மறுபேறு இயற்கை வளம். அப்ப நிலம் என்ற காரணியை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் தந்திருக்கிறது. அப்ப நாங்கள் இன்றைய இந்த வகுப்பின் ஊடாக பண்டம் தொடர்பாக படிச்சிருக்கிறோம். பண்டங்கள் 2, பொருளாதார பண்டம், இலவச பண்டம். இரண்டாவது வளம். அப்ப வளம் அண்டா என்று பார்த்து வளங்களை 2 வகையாக பிரித்து அதுல பொருளாதார வளம், பொருளாதாரம் இல்லாத வளம், பொருளாதார வளத்துக்குள்ளே 4, அப்ப 4 வகையான வளம். அப்ப அதுல நாங்கள் இயற்கை வளம், முதலாவது நிலம் அல்லது இயற்கை வளம். இந்த உதாரணங்களை வைத்துக்கொண்டு யதார்த்தமாக யோசிக்க, இயற்கையாக கிடைக்கிற எல்லாத்தையும் பொருளியலை இயற்கை வளம் என்ற பகுதிக்குள்ள ஒன்று வரையிலாது இயற்கையாக கிடைத்து வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டிருந்தால் தான் அது இயற்கை வளம். வரையறுக்கப்பட்ட நிரம்பலை அது கொண்டிருந்தால்தான் அது பொருளியலின்படி நிலமண்ட பகுதிக்குள்ள உள்ளடங்கும். சரிங்களா? அப்ப இவ்வாறு நாங்கள் இந்த மூலதன சம்பந்தமாக பொருளாதார வளத்தில் இனி மூலதனம் பார்க்கணும், உழைப்பு பார்க்கணும், முயற்சி பார்க்கணும். அப்ப இவை தொடர்பாக நாங்கள் அடுத்த உங்களுடைய வகுப்பிலை அல்லது காணொலி ஊடாக நாங்கள் இதை பார்க்க இருக்கிறோம். அப்ப இவ்வளவு நேரமும் நான் சொன்ன விஷயத்தை தெளிவாக கேட்ட மாணவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.